பொங்கல் பண்டிகை என்பது வெறும் விடுமுறை நாள் மட்டும் கிடையாது. நமது பாரம்பரியம், கலாச்சாரம், உறவுகளிடையேயான ஒற்றுமை, அன்பு ஆகியவற்றை வளர்த்து பலப்படுத்தும் பண்டிகைதான். அந்த வகையில் பொங்கலின் இறுதி நாளான காணும் பொங்கலுக்கு மக்கள் தங்களது உற்றார் உறவினர்களை பார்த்து மகிழ்ந்து கொண்டாடுவர். காணும் பொங்கலுக்கு கன்னிப்பொங்கல், கணுப்பண்டிகை என்கிற பெயர்களும் உண்டு. தமிழர்களின் பாரம்பரிய பண்டிகையான பொங்கல் பண்டிகை 4 நாட்கள் கோலாகலமாக கொண்டாடப்படுவது வழக்கம். போகி அன்று தொடங்கப்பட்ட இந்த பண்டிகை காணும் பொங்கலாக நிறைவு பெறும். தமிழகத்தில் மிகவும் சிறப்புக்குரியதாக இந்த காணும் பொங்கல் அமையும். இந்த ஆண்டு காணும் பொங்கல் திருவள்ளுவர் தினத்துடன் இணைந்து வருவதால் தெய்வ புலவரான திருவள்ளுவருக்கும் மரியாதை செலுத்தும் தினமாக அமைந்துள்ளது. காணும் பொங்கல் என்றாலே குடும்பத்தினர், உறவினர், நண்பர்கள் ஆகியோருடன் பொது இடங்களுக்கு சென்று ஜாலியாக ஊர் சுற்றிவிட்டு வருவது என்றாகிவிட்டது. சென்னை போன்ற பெருநகரங்களில் உள்ளவர்கள் கடற்கரை, மால், தியேட்டர், சுற்றுலா தலங்கள் ஆகியவற்றிற்கு சென்று ஜாலியாக பொழுதை கழித்து விட்டு வருவார்கள். அதுவே கிராமப்புறங்களில் வீட்டில் பலவிதமான உணவுகளை சமைத்து எடுத்துக்கொண்டு ஆற்றங்கரைக்கு சென்று அங்கு நீர்நிலைகளை வழிபட்டு நண்பர்கள், உறவினர்களோடு உணவுகளை பகிர்ந்து விளையாடி மகிழ்ந்து காணும் பொங்கலை மகிழ்ச்சியாக கொண்டாடுவார்கள். காணும் பொங்கல் என்பது நண்பர்கள், குடும்பங்கள், உறவுகள் ஒன்று கூடும் ஒற்றுமை தினம் மட்டுமல்ல. வட மாநிலங்களை பொறுத்தவரை ரக்ஷாபந்தன், பாய்துஜ் ஆகிய பண்டிகைகளுக்கு இணையாக சகோதரத்துவத்தை உணர்த்துவதற்கான பண்டிகையும் இதுவாகும். காணும் பொங்கல் நாளில் திருமணமாகி கணவர் வீட்டிற்கு சென்ற பெண்கள் தாய் வீட்டிற்கு கணவருடன் வந்து செல்லுவதற்காக வாய்ப்பை ஏற்படுத்தும் வகையில் பாரம்பரியமாக இந்த காணும் பொங்கல் கொண்டாடப்படுவது வழக்கம். இந்த நாளில் பெண்கள் தங்களின் பிறந்த வீடும் உடன் பிறந்தவர்களும் செல்வ வளத்துடன் நன்றாக இருக்க வேண்டும் என மனதில் நினைத்து கொண்டு பறவைகளுக்கு உணவு அளிப்பார்களாம். காணும் பொங்கலுக்கு கன்னி பொங்கல் என்று இன்னொரு பெயரும் உண்டு. கிராமப்புறங்களில் ஊரில் உள்ள கன்னி பெண்கள் அனைவரும் ஒரு இடத்தில் கூடி ஆடி பாடி மகிழ்ந்து அவர்கள் தங்களின் வீடுகளிலிருந்து கொண்டு வந்த பலவிதமான பொருட்களை ஒன்று சேர்த்து ஒரு பொதுவான இடத்தில் ஒரே பொங்கலாக வைத்து பகிர்ந்து உண்டு மகிழ்வர். தமிழகம் மட்டுமின்றி ஆந்திரா போன்ற தென் மாநிலங்களிலும் காணும் பொங்கல் சிறப்பாக கொண்டாடப்படும். இந்த நாளில் காளைகளை வழிபட்டு உறவினர்களை அழைத்து விருந்து படைத்து மகிழ்வார்கள். செல்வ வளம், ஆரோக்கியம், மகிழ்ச்சி ஆகியவை பெருக வேண்டும் என அனைவரோடும் ஒன்று சேர்ந்து ஒற்றுமை நல்க இந்த நாளை கொண்டாடினால் அந்த ஆண்டு முழுவதும் செல்வ வளம் நிறைந்ததாகவும் ஒற்றுமையோடும் இருக்கும் என்பது நம்பிக்கையாம். இன்றைய தலைமுறையினர் காணும் பொங்கல் என்றால் சுற்றுலா தலங்களுக்கு சென்று பொழுதை மகிழ்ச்சியாக கழித்துவிட்டு வீடு திரும்புவதாக நினைக்கின்றனர். ஆனால் பண்டைய காலங்களில் இருந்தே காணும் பொங்கல் என்பது உறவுகளை ஒருங்கிணைக்கும் நாளாக பார்க்கப்பட்டது. காணும் பொங்கல் திருமண முன்மொழிவுகளை ஏற்பாடு செய்வதற்கும் புதிய பிணைப்புகள் மற்றும் உறவுகளை தொடங்குவதற்கும் ஒரு வாய்ப்பாக அமையும் நல்ல நாள் என்று மக்கள் நம்புகிறார்கள். காணும் என்ற சொல்லுக்கு பார்த்தல் என்ற பொருள்படும். அதன்படி இப்பண்டிகை நாளில் உற்றார் உறவினர்கள், நண்பர்களை காணுதல், பெரியோர்களிடம் ஆசி பெறுதல் என தொடங்கி உள்ளூர் மக்கள், வேலையாட்கள் மற்றும் பணிப்பெண்களுக்கு புதிய ஆடைகளும் பரிசுகளும் வழங்கி மகிழும் நாளாகவும் இது பார்க்கப்பட்டது. காணும் பொங்கல் அன்று நீர்நிலைகளுக்கு சென்று நீராடி வழிபாடு நடந்ததற்கான குறிப்புகளை 2000 ஆண்டுகளுக்கு முந்தைய சங்க இலக்கியங்களிலிருந்து தெரிந்து கொள்ளலாம். பரிபாடலில் மார்கழி நீராடல், தை நீராடல் பற்றி தகவல்களும் உள்ளது. அந்த காலங்களில் வேளாண்மை என்பதே பிரதான தொழிலாக இருந்ததால் ஆண்டு முழுவதும் கடினமாக உழைத்த மக்கள் தங்களது உழைப்புக்கு கிடைத்த அந்த பரிசுகள், உணவுப் பொருட்களை வைத்து பொங்கல் கொண்டாடி அதை தங்களது உறவினர்களை நேரில் சென்று சந்தித்து விருந்தளித்து மகிழ்வதாக அமைய பெற்றதுதான் இந்த காணும் பொங்கல். எனினும் உறவுகளை, நட்புகளை மையப்படுத்தி காணும் பொங்கல் அமைந்திருந்தாலும் காலத்தின் கட்டாயத்தினால் கல்வி, வேலைவாய்ப்பு கருதி உறவு வட்டங்களிலிருந்து பெரும்பாலும் நாம் விலகியிருக்கும் சூழலில் தான் வாழ்கிறோம். கிராமங்கள் நகரங்களுக்கு நகர்ந்து வரும் நிலையில் நம்மை சுற்றி வாழ்பவர்கள் தான் நமக்கு உறவாக இருக்கிறார்கள். அவர்களிடம் நல்லவிதமான தொடர்பு இல்லை என்றால் நாம் தனித்து விடப்படுவோம். கணினியுடனும் கைபேசியுடனும் தொலைக்காட்சி பெட்டிக்குள்ளும் சுருங்கி போன நம் உலகத்தில் நமக்காக யோசிக்க, நம்மோடு ஆறுதலாக பேச மனிதர்களும் இருப்பார்கள் என்ற நம்பிக்கையை கொடுப்பதுதான் இந்த காணும் பொங்கல். நண்பர்கள், குடும்பத்தினர் மட்டுமல்லாது சிறிய மன வருத்தங்கள், சிறிய விரிசல்கள் உள்ள உறவுகள் கூட இந்த காணும் பொங்கல் நன்னாளில் ஒருவரை புரிந்து கொள்ள ஏதுவாக அமையும். நமது உணர்வை மற்றோரோடும், மற்றவரது உணர்வை நமக்காகவும் பகிர்ந்தளிக்கும் இந்த காணும் பொங்கல் நன்னாளில் தவறுகள் இருந்தாலும் அவர்களை ஏற்றுக்கொள்ளும் தன்மையும், அவர்களது தவறு
தவறுகளை பொறுத்து கொள்ளும் பொறுமையும் நமக்குள் வளரும். எனவே நம்மை சுற்றியுள்ள மனிதர்களையும் மனிதத்தையும் இந்த காணும் பொங்கல் நன்னாளில் போற்றுவோம் சிறிய புன்னகையுடன்.